வலுவிழந்திருக்கின்ற மக்களின் காவலனாக இருப்பேன். கவிந்திரன் கோடீஸ்வரன். தேசிய பட்டியலில் வரப்போவது யார்? ரணிலின் திட்டம். புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்திற்கு முழு ஆதரவு. ஹர்ஷடி சில்வா. தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம். டக்ளஸ் தேவானந்தா உறுதி. தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது. சட்டத்தரணி பிரதீபா. ஓரிரு நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்தி. அடிமை அரசியலை நிராகரித்த மலையக மக்கள். கலைச்செல்வி பெருமிதம். இராணுவ முகாமில் பரவும் ஒரு வகையான காய்ச்சல். தனிமைப்படுத்தப்பட்ட இராணுவத்தினர். அம்பாறை மாவட்ட திகாமடுள்ள வாக்காளர் பெருமக்கள் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிப்பதுடன் வலுவிழந்து இருக்கின்ற மக்களின் காவலனாக இருப்பேன் என தமிழரசுக் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிரந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதியாக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான என்னை தெரிவு செய்த மக்களுக்கு நன்றிகள். நாடாளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு பெரும் பாடுபட்டுள்ளதை நான் அறிவேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்கள் வழங்கிய பேராதரவுக்கு மிக்க நன்றிகள். எனவே வலுவிழந்து இருக்கின்ற மக்களின் காவலனாக தொடர்ந்தும் இருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 2 தேசிய பட்டியல் ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்குமே இவர்கள் நியமிக்க ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தினேஷ் குணவர்த்தனவை நியமிக்கவும் உத்தேசித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்த முன்னணியை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நாட்டில் வடக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என சகல மக்களும் அபிவிருத்தியடைந்த நாட்டை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கின்றனர். மக்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஒத்துழைப்புகள் வழங்க தீர்மானித்துள்ளதாக கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் நிறைவடைந்துள்ள நிலையில் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறி வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலை விட இம்முறை 2 மடங்கு அதிக விருப்பு வாக்குகளை வழங்கி என்னை வெற்றி பெற செய்த கொழும்பு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்றத்தில் எனது செயற்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கப்பெற்ற வரவேற்பாகவே நான் இதனை பார்க்கின்றேன். அதேபோன்று எதிர்வரும் காலங்களிலும் மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவேன். ஊழலுக்கு எதிராக போராடுவது, பொருளாதார தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தல் என்பவற்றை தொடர்ந்து மேற்கொள்வேன். எனினும் நாட்டில் வடக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என சகல மக்களும் அபிவிருத்தியடைந்த நாட்டை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கின்றனர். இது புதியதொரு கலாச்சாரமாகும். எதிர்க்கட்சி எம்பியாக மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்திருக்கின்றேன் என்றார். தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கையூட்டியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது. தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா மகானா தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 21 தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளமை
விசேட அம்சமாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விலகி புதிய அரசியல் கலாச்சாரத்துக்குள் பிரவேசித்துள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குழுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். எவ்விதமான அரசியல் கூட்டணியும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பொது அரசியல் கட்டமைப்பில் இருந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவே கடந்த காலங்களில் சர்வதேச மட்டத்திலும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1-2 நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யராட்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 76 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட இந்த நாட்டை ஒரு வருடத்திலேனும் மீட்டெடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் மட்டும் செய்யக்கூடிய விடயமல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் பின்னர் மக்களுக்கு நன்றி பாராட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சலுகை அரசியல், அடிமை அரசியல் என்பவற்றை நிராகரித்து கொள்கை ரீதியான மாற்றத்தை மலையக மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மலையக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நிச்சயம் நாம் ஏற்படுத்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மலையகத்தில், குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றி மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது மூவின மக்களுக்கும் கிடைக்கப்பட்டுள்ள வெற்றியாகும். இந்த வெற்றியை நாம் வரவேற்கின்றோம். மாற்றத்துக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என் சார்பிலும் கட்சி சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நுவரெலியா மாவட்டமானது தேர்தல் காலத்தில் பாரம்பரிய இரு கட்சிகளுக்கு வாக்களிக்கப்படும் மாவட்டமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நடைமுறை இம்முறை தோல்வி கண்டுள்ளது என்றார். மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினருக்கு ஒரு வகையான காய்ச்சல் பரவுவதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முகாமிற்குள்ளேயே ராணுவத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. முகாமில் உள்ள சுமார் 20 ராணுவ வீரர்கள் ஒருவித காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ராணுவத்தினர் குழு ஒன்றை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முகாமில் உள்ள மேலும் 500 ராணுவத்தினர் முகாமிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. காய்ச்சல் பரவுவதற்கான காரணத்தை துல்லியமாக கண்டறிய ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சுமார் 4 நாட்களாக காய்ச்சல் பரவி வருவதாக முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நோயை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அனைத்து நடவடிக்கையையும் எடுத்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர்.